உங்களையே நீங்கள் ஆராய்ச்சி பார்த்து ஏன் அப்படின்னு சொன்னால் சில நேரங்கள்லேருந்து வெளியே பார்க்குறவர்களுக்கு நம்மளை ரொம்ப பரிசுத்தவான்களாக தெரியும், ரொம்ப பரிசுத்தவாட்டிகளாக தெரியும். வெளியே பார்க்குறவங்க எல்லாரும் உன்ன மாதிரி என்னால் ஜெபிக்க முடியல, உன்ன மாதிரி என்னால் சர்ச்சுக்கு போக முடியல, உன்ன மாதிரி என்னால் ஊழியம் செய்ய முடியல அப்படின்னு நம்மளை பார்த்து நிறைய பேர் மெச்சி கொள்ளுவார்கள். ஐயோ உன்ன மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேனா, உன்ன மாதிரிலாம் முன்னாடி உட்காந்து நான் ஆராதிக்க மாட்டேனா. ஆனால் உண்மையிலே நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றது நான் எப்படிப்பட்டவள் என்கிறது மற்றவர்களுக்கு தெரியாது. அது ஆண்டவர் நம்ம மேல் வச்ச பெரிய தயவு. என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் நம்மை நல்லவர்களாய் பார்க்கிறதற்கு ஆண்டவர் சில காரியங்களை நம்மிடத்தில் இருந்து மறைச்சு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அது ஆண்டவருடைய ஒரு பெரிய தயவு. ஆனால் உண்மையிலேயே நம்ம நல்லவர்களா, நம்ம கெட்டவங்களா, நமக்குள்ள அசுத்தமே இல்லையா, நம்ம பரிசுத்தவான்களா அப்படின்றது நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். அதனால வெளியில இருக்கிறவர்கள் கொடுக்கிற கமெண்ட் வச்சுட்டு, வெளியில இருக்கிறவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையை வச்சுட்டு நான் நல்லவன் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடவே முடியாது. நான் நல்லவள் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வரக்கூடாது. ஓ பரவாயில்ல, நான் மற்றவங்கள விட பரவாயில்ல போல தெரியுது, அப்போ என்னை விட ஜெப குறைவா நிறைய பேர் இருக்கிறாங்க போல, என்னை விட பரிசுத்த குறைவா நிறைய பேர் இருக்காங்க போல தெரியுது, அவங்களுக்கு முன்னாடி நான் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறேன் பரவாயில்லையா அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது. அவர்களிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது வேறையா இருக்கலாம், ஆனா உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறதுக்கு வேறையா இருக்கலாம். பொதுவாக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு ஆண்டவருக்கு ஒவ்வொருத்தரிடத்திலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். பொதுவாக நம்ம ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு வேலையை கொடுக்குறோம். அந்த வேலையில அவங்களுக்கு எதுவுமே பெருசா தெரியாது. பட் அவர்களிடத்துல அந்த வேலையை கொடுத்து நம்ம எதிர்பார்க்கறது எப்படி எதிர்பார்ப்போம்னா ஒரு சின்ன லிமிட்டேஷன் தான் எதிர்பார்ப்போம். ஸோ ஒரு வேலை நம்ம நினைச்சதை விட கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறியா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதே பொறுப்பை ரொம்ப தெரிஞ்ச அதை குறித்த நாலேஜ் உள்ள ஒரு பர்சன்ட்ட நம்ம கொடுக்கும்போது அதனுடைய அவுட்புட் நம்ம சாதாரணமாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆனால் அந்த மனுஷனையும் இந்த மனுஷனையும் இவங்க பண்ணியிருக்கிற ஒர்க்கையும் அவங்க பண்ணியிருக்கிற ஒர்க்கையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இவர்கள் அதை விட பல மடங்கு அதிகமாக செஞ்சாலும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தது வேறப்பா, உங்ககிட்ட எதிர்பார்த்தது வேற, அவங்கள்ட்ட எதிர்பார்த்தது வேற, அவங்க இப்போதான் அதில் புதுமை, நீ பழைய ஆளு, நீ இதல்ல, உங்கள்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண. அப்போ ஆண்டவர் உங்கள் சில சாதாரணமான மனுஷர்களை ஒப்பிட்டு அவர்களை விட நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரிடத்துலையும் உங்களிடத்துல ஒரு மாதிரி கர்த்தர் எதிர்பார்ப்பார், என்னிடத்தில் கர்த்தர் வேறு மாதிரி எதிர்பார்ப்பார். அதனால இந்த புது வருஷத்தை நான் ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே எது வேணும்னாலும் நான் இல்லாமல் போகலாம். உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா கூட வருத்தப்படாதீங்க. எனக்கு பணம் இல்லை, நான் இந்த புதிய வருஷத்துக்குள்ளே நுழையும் போது பெரிய ஒரு தொகையோடு நான் உள்ளே போகணும்னு நினச்சேன், ஆனால் என் சம்பாத்தியம் வீணாக இருக்குது, பரவாயில்ல. எனக்கு ஒரு லேண்டு இந்த வருஷம் வாங்கிட்டு தான் இந்த புது வருஷத்துக்குள்ளே போகணும்னு நினச்சேன், சரி நடக்கலை, பரவாயில்ல. எனக்கு இந்த வருஷமாவது திருமண காரியம் முடிச்சு தான் ஒரு புது வருஷத்தை சந்திக்கணும்னு நினச்சேன், பரவாயில்ல. எதுவுமே இல்லாமல் ஒரு புது வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஆரம்பித்தா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், இந்த புது வருஷத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே நீங்கள் என்னை பரிசுத்தம் பண்ணாமல் நான் புது வருஷத்துக்குள்ளே நான் என்ன பண்ண மாட்டேன்னா நுழைய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை வருகிற ஆண்டு கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கு. ஆமென்.